அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பருத்திப்பால் அல்வா தாங்க செய்ய போகிறேன். அந்த பருத்திப்பால் அல்வா எப்படி செய்யுதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த பருத்திப்பால் நான் பருத்தி கொட்டை ஒரு 200 கிராம் பருத்தி கொட்டை பருத்தி விதை நான் ஒரு நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே நல்லா ஊற வச்சிடணும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிடணும். இது ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு நைட்டு 2 தடவை அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. காலைல எஞ்சி ஒரு 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதை நல்லா ஒரு 2 பால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு கெட்டியாக ஒரு பால், அடுத்து தண்ணியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கோதுமை பால். இது நான் ஒரு 70 கிராம் முழு கோதுமை, ஒரு 70 கிராம் முழு கோதுமை எடுத்து அதே மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு நான் இது அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். இது 70 கிராம் எடுத்துக்காங்க முழு கோதுமை. அதில் நான் ஒரு பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா கட்டியாக இருக்கட்டும் இந்த ஒரு பால். அடுத்து இதில் ஒரு 7-8 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இது இந்த ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது அடுத்து என்னன்னா நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கருப்பட்டி சேர்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாட்டு வெல்லம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருப்பு கலரில் இருக்கும், அந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் வெல்லம் கண்டிப்பாக சேர்க்காதீங்க, அது டேஸ்ட்டே இருக்காது. இந்த நாட்டு வெல்லம் சேருங்க, இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் அடுத்து ஒரு 10 பாதாம் 10 முந்திரி நான் 10 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நான் 10 பாதாம் 10 முந்திரி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பருத்தி விதையை நான் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருத்தி பால் எடுத்தாச்சு. இது எவ்வளோ இருக்குன்னா 600 ml இருக்குது இந்த பால். இப்போ அடுத்து நான் வெள்ளைப்பாகு எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் வெல்லம் வச்சுட்டு ஒரு 1/4 கப்படி கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஊற்றிட்டு இதை பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா ரொம்ப பாகுலாம் வேண்டாம், திக்கா அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா நல்லா கொதிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இது அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிகனமான நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் பருத்தி பாலை ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பருத்தி பால் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இந்த பருத்தி பால் நல்லா கொதிச்சு கொஞ்சமாக வத்தி ஒரு 1/4 பாகம் வத்திருக்கு. இப்போ நான் இதில் கோதுமை பாலை ஊற்றிக்கிறேன். இப்போ கோதுமை பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கிளறிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்காத அளவு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நீங்கள் கோதுமை முழு கோதுமை ஊற வச்சு அரைச்சி போட முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 200 கிராம் பருத்தி விதைக்கு ஒரு 50 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் அதை அப்படி கரைச்சி வச்சுட்டு மாவு ரொம்ப வறுக்கக்கூடாது. வறுக்காமல் லைட்டாக வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் வச்சுடுங்க. வச்சுட்டு அது லேசாக அதை நல்லா மேலே தண்ணி இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த பாலை வடிகட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதாவது கோதுமை ஊற வச்சு அரைச்சி போட முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கிளறிட்டே இருக்கேன். அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அது கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதாகும். நீங்கள் இது வராமல் பார்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வெல்லம் பாகு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்னஸாக வரும்போது அந்த வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா திக்காக ஆகிட்டு வருது. இப்போ இதில் நான் வெள்ளைப்பாகு வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். வெள்ளைப்பாகு ஊற்றியாச்சு.
இப்போ நல்லா திரும்பவும் நல்லா சுருள கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதில் ஒரு சிட்டிகை உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ திரும்ப கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறுகிட்டே வருது பாருங்க. இந்த மாதிரி இறுகிட்டே வருது. இப்போ இதுல நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுறேன். ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் அடி பிடிக்க கூடாது. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இது பாருங்க திரும்பவும் இறுகிட்டே வருது. இந்த மாதிரி இறுகிட்டே வரும் பாருங்க. இப்ப திரும்ப நான் இதுல வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன். அது இருக வந்து நெய் வந்து ஊத்திக்கிட்டே இருக்கணும். நான் வந்து 50 கிராம் நெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு வந்து நீங்க போட்டுக்கலாம். இப்ப திரும்ப நல்லா இருகட்டும். பாருங்க எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கணும். இது கொஞ்சம் செய்ய எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்சமே ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு இது வந்து இந்த மாதிரி சுருண்டு வர்றதுக்கு. இப்போ இதை கடைசியா இருக்கிற நெய்யை ஊத்திக்கலாம். 50 கிராம் நெய்யில கடைசியா ஊத்திக்க போறேன். அவ்வளவுதாங்க. இப்போ இன்னும் நல்லா சுருளை கிளறணும். அதாவது பாத்திரத்துல ஒட்டாம வரணும். இப்பவுமே கொஞ்சமா அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது பாருங்க எப்படி உழுது பாருங்க. இது வந்து தொட்டா வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஆகணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுல வந்து அந்த நெய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஒட்டவே கூடாது. இது வந்து கிளறும் போது அப்படியே சுருண்டு வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது வந்து இருக்கணும். அப்புறம் அல்வா வந்து ரெடி ஆயிடும். இது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி நெய் வந்து பிரிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்க. அல்வா வந்து இந்த மாதிரி இருந்தா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இந்த மாதிரி ஒட்டாம வரணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அல்வா பதத்துக்கு வந்துட்டு இப்போ கடைசியா நான் வந்து இதுல என்ன சேர்த்துக்கிறேன்னா முந்திரி பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான பத்திப்பால் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக லேட் ஆகும். எதனா அந்த பால் அந்த கோதுமை பால் எல்லாம் அப்படியே வத்தி சுருண்டு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆச்சு எனக்கு வந்து. அவ்வளோதாங்க, அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்படி உழுது பாருங்க. இந்த மாதிரி வரணும் அல்வா வந்து. பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் எப்படி ஒட்டலை பார்த்தீங்களா, இது பிடிக்கவே இல்லை பாருங்க. அல்வா வந்து பிடிக்கவே இல்லை. அது வந்து இது இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அல்வா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. வந்து சுடுது பாருங்க. அல்வா வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து பக்குவம். இது வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு, நல்லா இதாகிடுச்சின்ட்டு இந்த மாதிரி பக்குவம் தான் ஆகணும். கையில் வந்து அல்வா வந்து ஒட்டவே கூடாது. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வா வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கருப்பட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஞ்சள் கலர் வெல்லத்தில் வந்து செய்யாதீங்க. இந்த மாதிரி நாட்டு வெல்லத்தில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கருப்பட்டியில் செய்யுங்க. இந்த 2 இதில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டியில் இன்னும் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் கருப்பட்டியில் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.